நம்ம சூர்யாவோட கங்குவாக்கு பல தரப்புலேருந்து ஹேட்டர்ஸ் விஷயத்தை கக்குனாலும் வன்மத்தை கக்குனாலும் கூட அவங்களுக்கு அதெல்லாம் இல்லாமல் ஒரு தலைவலி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அது வந்து ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் சிவகார்த்தியின் நடிப்பில் வெளிவந்த அமரன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. ஆனாலும் கூட 2 வாரங்களை கடந்தும் அந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் ஓடிட்டு இருக்கு. இப்போ அந்த படத்தோட தியேட்டர்ஸ் எல்லாமே கங்குவா கிடைச்சே ஆகணும். ஆனால் தியேட்டருக்காரங்க ஏற்கனவே சூரரை போற்று ஜெய்பீம் வன்மத்தால் சூர்யா மேலே செம்ம கடுப்பால் இப்போது கங்குவாவுக்கு தியேட்டரே தரமாட்டேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக வந்து அமரன் படமும் 3ஆவது வாரம் ஓடிட்டுருக்கு. வழக்கம் போல் 3ஆவது வாரம் எப்பவுமே தியேட்டருக்காரங்க தான் ஷேர் அதிகமாக வரும். இது மாதிரியான பல காரணங்களால் கங்குவா படத்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தள்ளி வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக அதெல்லாம் சமாளித்து கங்குவா படத்தை ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அமரன் படம் ஓடுற தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா குண்டு வெடிச்சிருக்கு. அதுவும் யார் வீசினாங்க அப்படிங்கிற எந்த விவரம் தெரில. அது எங்கே அப்படின்னா, திருநெல்வேலியில் மேலப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா அமரன் படம் வந்து அலங்கார் தியேட்டர் அப்படிங்கிற தியேட்டரில் தான் ஓடிட்டு இருக்குது. இப்போது அந்த படத்தோட தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அதிகாலை மர்ம நபர்கள் ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. பாட்டிலில் ஏற்கனவே கொண்டு வந்த அந்த பெட்ரோல் குண்டுகளை அந்த தியேட்டரை நோக்கி வீச பயங்கர சத்தத்துடன் வந்து அந்த குண்டுகள் வெடித்து அக்கம் பக்கத்தில் எல்லாருமே அலறியிருக்காங்க. நல்ல வேலையாக அது எந்த ஒரு காட்சியும் ஓட்டப்படாத அதிகாலை காட்சி. எல்லாமே 9 மணி 10 மணிக்கு மேலே தான் ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு வேளை தியேட்டரில் படம் ஓடிட்டு இருக்கும்போது ஆடியன்ஸ்லாம் உள்ளே இருந்து அங்கே வந்து குண்டு வெடிச்சிருந்தா மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். சரி, இதெல்லாம் நடந்திருக்கு, யார் என்ன அப்படிங்கிற விவரம் தெரியல. அப்படிங்கும்போது தான் நிறையா வழக்கம் போல் சூர்யாவோட ஹேட்டர்ஸு அவர் மேலே இருக்க வன்மத்தால் சூர்யாவோட ரசிகர்கள் தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்க. ஏன்னா அமரன் படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபுல்லாகுது, கங்குவாக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிலாம் வந்து அந்த கோபத்தில் தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஆணியும் இல்லை அப்படிங்கிறது தான் விஷயம். அது வந்து தனிப்பட்ட முறையில் தியேட்டர்காரங்களுக்கும் அந்த ஊரை சேர்ந்த சில பேருக்கும் ஏதோ பகை போல் அந்த காரணத்தால் தான் அங்கே குண்டு வீச்சு நடந்தது அப்படிங்கிற தகவல் தெரிய வந்திருக்கு. மற்றபடி அங்கே வந்து சூர்யா ரசிகர்களும் யாரும் போகல, அங்கே அமரன் படமும் ஓடலை. ஸோ அவங்க லாஜிக் படி எந்தவித அசம்பாவிதம் சூர்யா ரசிகர்களால் ஏற்பட வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிற கருத்துலேயே லாஜிக் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை.